நிச்சயமாக அப்படி ராமர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற பக்தர்களிடமிருந்து ஏதாவது கோரிக்கை வரப்பெற்றால் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அவர்கள் செல்வதற்குண்டான உதவிகளை செய்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்கின்றது. வேற டைவர்ட் ஆகிட்டா நான் பதில் சொல்றேன். இதோட இம்பார்ட்டன்ட் போயிடும். பரவாயில்ல, ஒரு கேள்வி கேளுங்க. நன்றி சொல்றாரா? மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர், பாடுபடுகின்ற பாட்டாளிகள், உழைக்கும் வர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், ஆண்டான் அடிமை என்றிருந்த நிலையை மாற்றி ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி அனைவரும் சமம் என்று பாடுபட்ட கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மண்ணில் உழைத்த, தமிழுக்கு பெருமை சேர்த்த, தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட, தமிழகத்துடைய பல்வேறு முத்திரைகள், பல்வேறு நினைவுகள் அவரின் சார்பிலே இருக்கின்ற இந்த நல்ல சூழலில் கிளாம்பாக்கு பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து நிலைய முனையம் என்று வைத்ததில் எந்த தவறும் இல்லை. அனைத்து தலைவர்களுக்கும் புகழ் சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. நாவலருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி. ஆகவே இன்னார் இனியவர் என்றில்ல, தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் உழைத்த தலைவர்களை பெருமை சேர்ப்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை அவருக்கு நான் பதிலாக கூட கடமைப்பட்டேன்.